இப்போ பூண்டு சீசன்ன்றதுனால பூண்டு விலை கம்மியாக விற்கிது. நம்ம பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். 1/4 கிலோ பூண்டு எடுத்து உரித்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: வறுத்து பொடிச்சிக்கிறதுக்கு மல்லி, கொஞ்சம் வெந்தயம், காஞ்ச மிளகா, புளி, உப்பு, வெல்லம். பூண்டை வேக வைக்கிறதுக்கு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி பூண்டை முதல்ல சேர்த்து 1/4 கிலோ பூண்டுக்கு 100 கிராம் புளி, 100 கிராம் மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இளந்தீயில் வேக வச்சா 5 நிமிஷத்தில் வெந்துடும். பூண்டு குழையாமல் நசுக்கிற பதத்துக்கு வந்த உடனே எடுத்துக்கோங்க. அடுத்து அடுப்பில் வானலை வச்சு வெந்தயம், மல்லி இளந்தீயில் கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கிற புளி, மிளகாயும் மிக்சி ஜாரில் போட்டு உப்பு சேர்த்து மைய அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்ததாக பூண்டை மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, பெருங்காயம் போட்டு தாளித்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மிளகா, புளி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயம், மல்லி பொடியை சேர்த்து சிறிதளவு வெல்லம் சேர்த்து கிளறி இறக்குனா சுவையான பூண்டு ஊறுகாய் ரெடி.